लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगतस्तदितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2785வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம், 39வது பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே ராமானுஜர் அருளிய தனியன் முந்திற்ற நெஞ்சே முயற்றி கருத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகூரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் ஊரு. 39வது பாசுரம். பிழைக்க முயன்றோமா நெஞ்சமே பேசாய் தழைக்கும் துழாய் மார்பன் தன்னை அழைத்தூர்கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது அவன் புகழே வாயுபகாரம் கொண்ட வாய்ப்பு. தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து பேசுகிறார். கடந்த பாசுரத்திலே சொன்னார், ஏன் நெஞ்சமே, தவறோ சரியோ நீ கிருஷ்ணானுபவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிரு. கிருஷ்ணலீலைகளிலே அவனை தப்பாக மற்றவர்கள் பேசுகிறார்களே என்று நினைத்து கொள்ளாதே. நீ அதை பேசினாலும் நல்லதுதான். அவனை பற்றி தப்பாக பேசுவது கூட அவனுடைய அனுபவத்தை கொண்டு வரக்கூடியதுதான். எனவே சிசுபாலன் போன்றவர்களுக்கெல்லாம் அவனை திட்டியே பலன் பெற்றிருக்கிறாள் என்கிற போது நாம் அவனை பற்றி அவனுடைய குணானுபவங்களை பற்றி பேசுவதனால் தவறு ஒன்று உண்டாகாது. எனவே அவனுடைய புகழையே பேசிக்கொண்டிரு என்று சொன்னார். இப்போது திடீரென்று ஒரு சந்தேகம் வருகிறது அவருக்கு. நாம் இங்கேயே குணானுபவம் பண்ணி கொண்டிருந்தா போதுமா, அல்லது வைகுந்தம் சென்று அங்கு அவனுக்கு தனியாக கைங்கரியம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போகலாமா என்று எண்ணம் வர இப்போது அதை பற்றி பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. அதுவும் நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். ஏ மனமே என்று மனத்தை பார்த்து சொல்கிறார். தழைத்து ஓங்குகின்ற திருத்துழாய் மாலையை திருவார்பிலே உடையவனான எம்பெருமான் குறித்து கூப்பிட்டு அவனுக்கு திருவுள்ளம் இருக்குமானால் அந்த காலத்திலே அவனுடன் பரமபதம் சென்று நன்றாக கைங்கரியம் செய்கின்ற உபகாரத்தை கொள்ள முயலாமல் அந்த பெருமானது திருக்குணங்களையே இங்கு பேசிக் கொண்டிருப்பதனால் வாயாலே சொல்லியிருக்க அவனது பெருமானுடைய திருக்குணங்களையே வாயால் சொல்லியிருக்கிற இந்த நேர்பாடு நாம் தப்பு செய்தோமா அல்லது சரியாக இருக்கிறோமா என்று சொல் என்று மனதை பார்த்து கேட்கிறான். ஏனென்றால் அவன் புகழே இங்கே பாடிக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு நேரடியாக சென்று கைங்கரியம் செய்ய இல்லாமல் இங்கேயே பாடிக்கொண்டிருப்பதனாலே அது சரியா என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். பிழைக்க முயன்றோமா என்றால் ஈன் துழாய் மாயனையே ஏசியேனும் ஏசியாயினும் பேசியே போக்காய் பிழை என்று கடந்த பாசுரத்திலே சொன்னார். பகவத் கீர்த்தனமே பண்ணும்படி கீழ்ப்பாசுரத்திலே தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசித்தவர் பொய் நின்ற ஞானமும் பொல்லா அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை என்று திருவுற்றத்திலே சொன்னபடி இந்த நிலம் அடித்தொழுது பரமபதத்திலே விரைந்து சென்று அங்கு அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது பிராப்தமாயிருக்க அது செய்ய தேடாமல் இங்கேயே இருந்து கொண்டு அவனுடைய திருக்குணங்களை பேசிக் கொண்டிருப்பது எதற்கு என்று தன் திருவுள்ளம் நினைப்பதாக அதற்கு ஏற்றாற்போல் பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. தழைக்கும் துழாய் மார்பன் தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது அவன் புகழே வாயு உபகாரம் கொண்ட வாய்ப்பு என்று நெஞ்சமே பிழைக்க முயன்றோமா பேசாயா என்று சொல்லுகிறார். ஒரு வாடல் மாலையை இட்டாலும் அது தன்னிலத்திற்கு காட்டிலும் அதிகமாக தழைத்து விளங்கக்கூடிய இடமான பெருமாளுடைய திருமார்பு அதை அணிந்திருக்கிற சர்வேஸ்வரை நோக்கி கூவிக்கொள்ளும் கால மின்னும் குறுகாதோ என்றார் போல் கதறி அழுத்தால் ஒரு கால் அவன் நம்மை பரமபதத்திற்கு அழைத்தும் செல்லுவான். சகலவிதமான கைங்கரிய சாம்ராஜ்யங்களையும் கொடுத்தருள்வான். ஆனால் அப்படி கதறிய கையர்களை கொல்ல பாராமல்
இங்கிருந்து கொண்டு அவனுடைய திருப்புகழையே பாடிக்கொண்டிருப்பது ஒரு வாய்ப்பான விஷயமே ஆனாலும் கூட நெஞ்சே இது தப்பா சரியா தெரியவில்லையே என்று சொல்லுவா என்று கேட்கிறார் ஆழ்வார். பரமபதற்கு சென்றாலும் கூட அங்கே என்ன செய்ய போகிறோம்? வெறும் அவனுடைய குணானுபவத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த குணானுபவத்தை அங்கிருந்து செய்தால் என்ன, இங்கிருந்து செய்தால் என்ன என்று தோன்றுகிற போது இங்கிருந்து செய்யும் குணானுபவம் சரியில்லையோ என்று தோன்றுகிறது. இந்த நிலத்திலே குணானுபவம் நடந்தாலும் கூட இருள் தரும் ஞானமாகையாலே இருளான பூமி என்று சொல்லப்படுவதாகவும், ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்றும், பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல தாங்காது உள்ளம் தள்ளும் என்றும் ஞானிகள் எல்லாம் இந்த பூமியிலே பிறக்கவே கூடாது என்று நினைக்க நிலமாக இருப்பதனால் இங்கிருந்து குணம் அனுபவம் செய்வதனாலே விருப்பமில்லாமல் அங்கே போய் சேர வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறாராம் ஆழ்வார். இது இரண்டு வகையாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் சரியாக இருக்கிறது போலவும் தோன்றுகிறது, ஒரு பக்கம் இது தவறோ என்றும் தோன்றுகிறது. இது தப்பு அல்ல, இது தப்பும் ஆகலாம் என்று தோற்றமளிக்கக்கூடிய நிலையிலே தான் ஆழ்வாருடைய மனது இருக்கிறது. ஞானம் பிறந்த பின்பு அடிமைக்கு அனுகூலமில்லாத சம்சார பந்தம் விட்டு நீங்குவது போல, எப்போது ஒருவன் ஞானியாகி விடுகிறானோ அப்போதே அவனுக்கு பற்று அருந்து போகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுகளும் நீங்கி விடுகிறது. அப்படி அனுகூலமாக இருக்கக்கூடிய ஞானிகள் பரமபதத்திற்கு போய் பரிபூர்ணமாக அடிமை வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே போக பாரியாமல் இங்கே குணானுபவம் பெறுகிற திருப்தியிலேயே இருக்கக்கூடிய விஷயத்தை பக்தர்கள் விஷயத்திலே, பகவத விஷயத்திலே கண்ணழிவிற்ற ருசியில்லாமையார் என்று சொல்ல வேண்டிய தாற்பயம் தான் நோக்கப்படுகிறது. இவர்களுக்கு அது ஆசைப்படவில்லை என்பதனாலே தான் அங்கே போகவில்லை. ஒரு கால் போய் நாம் கதறினாலும் எம்பெருமான் திருவுள்ளம் இறங்கினால் மட்டுமே நாம் அங்கே சென்று பரமபதம் செல்ல முடியும். ஆகையாலே அவனுக்கு திருவுள்ளமானது ஒரு காலத்திலே தான் நாம் அங்கு சென்று பணிபுரிய முடியுமே தவிர, சேவை செய்ய முடியுமே தவிர, நாம அங்கு செல்லவும் முடியாது, அவன் அருள் இல்லாமல் போக முடியாது என்பது போல. அப்போது அதற்கு இது பரவாயில்லை, எனவே இங்கேயே நாம் குணானுபவத்திலேயே அவனுடைய திருக்குணங்களை பாடிக்கொண்டிருக்கலாம், அதுவே சரி என்றும் தோன்றுகிறது என்ற ஒரு குழப்பமான மனநிலையிலே இந்த பூமியை விட்டு நாம் செல்லக்கூடிய நிலை வரவில்லை. அது வருகிற போது நாம் அங்கே அவனுடைய திருவுள்ளப்படி அங்கே போய் கைங்கரியம் செய்யலாம். அதுவரையிலும் அவனையே நினைத்து கொண்டு இங்கேதான் வாழ வேண்டும் என்பதுதானே விதியாக இருக்கிற போது அதை ஏன் மீற வேண்டும்? எனவே நெஞ்சமே, இது நாம் செய்வது தப்பா சரியா என்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் அவனுடைய குணானுபவத்திலே ஈடுபட்டு இருக்கலாம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருபடி பாசுரத்தை பார்ப்போம். பிழைக்க முயன்றோமா நெஞ்சமே பேசாய், தழைக்கும் துழாய் மார்பன் தன்னை அழைத்தொருகால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது, அவன் புகழே வாயுபகாரம் கொண்ட வாய்ப்பு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ